வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சூரன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பார்த்து இறங்கு வீராசாமி. முதலிலேயே பஸ்ஸை விட்டு இறங்கிய ராஜாராமன் தோதாக கையை நீட்டி பிடிக்க சிரமப்பட்டு இறங்கினான் வீராசாமி. வலது காலை தரையில் ஊன்றி நடப்பது வேதனையாயிருந்தது. காலையில் இருந்ததை காட்டிலும் முட்டிக்காலுக்கு கீழே வீக்கம் அதிகப்பட்டிருந்தது. அழுத்தி நடக்கிற சமயம் இடுப்பு வரை நரம்பு இழுத்தது. ராஜாராமனின் தோளை பற்றியபடியே மெதுமெதுவாய் நடந்து அரச மரத்தடிக்கு வந்தான். டீ குடிக்கலாமா வீராசாமி? மரத்தை ஒட்டி இருந்த கல் மேடையில் உட்கார்ந்து பக்கத்தில் இருந்த டீ கடையாளிடம் டீ கொண்டு வர சொன்னான் ராஜாராமன். மடியில் இருந்த பீடிக்கட்டில் ஒன்றை உருவி ராஜாராமன் பக்கம் நீட்டிவிட்டு தானும் ஒன்றை பற்ற வைத்தான் வீராசாமி. புகையை நிலத்தை நோக்கி ஊதியபடியே வீக்கம் கண்ட காலையும் பட்டை பட்டையாய் சலங்கை கட்டிய இடத்தில் இருந்த புண்களையும் மௌனமாய் பார்த்தான். எந்த ஊர்ல ஆடிட்டு வரீங்க அண்ணாச்சி? டீ கொண்டு வந்த ஆள் ஆர்வத்துடன் கேட்டான். எதுக்குடா? சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான் அண்ணாச்சி. பாண்டிச்சேரி பக்கத்துல மூலக்குளம்னு ஒரு ஊரு. 4-5 நாள் கூத்தா கண்ணெல்லாம் உள்ள தள்ளி கிடக்குது. 3 நாள். அண்ணாச்சிக்கு என்ன வேஷம்? துரியோதன. இவரு பீம. நல்ல தமாஸ்தா. துரியோதனும் பீமனும் ஒன்னாவா டீ குடிக்கிறது? ஆள் சிரிப்பதை பார்த்து வீராசாமிக்கும் சிரிப்பு. சட்டென்ற காரணம் புரியாமல் பிற்பாடு விளங்கி கொண்டு ராஜாராமனும் சிரித்தான். கிளம்பலாமா வீராசாமி? நீயுமாடா கூட வர? வீட்டுக்கு போயேண்டா நீ. மெதுவா நான் போய்க்கிற. இருக்கட்டும், கூட 1/4 மணி நேரம் ஆகப்போகுது. அதுக்குள்ளார என்ன நஷ்டம் வந்துரும்? கையை ஊன்றி எழுந்திருந்த வீராசாமியை தாங்களாய் பிடித்து நிறுத்தினான் ராஜாராமன். கையை உதறிக்கொண்டு வேட்டியை ஒழுங்கு செய்தான் வீராசாமி. குனிந்து ஓரமாய் வைத்த தூக்கு வாளியையும் தோள் பையையும் எடுத்து கொண்டான். நடக்கத் தொடங்கினார்கள். திரௌபதி அம்மன் கோயில் தெருவையும் சுப்பிரமணியர் கோயில் தெருவையும் தாண்டி சின்ன சந்து போல இருக்கிற சடராமன் தெருவின் முனையில் வீராசாமியின் வீடு. சாதாரணமாய் கோலியனூரில் இருந்தோ விழுப்புரத்தில் இருந்தோ கட்டட வேலைக்கு போய்விட்டு திரும்புகிற சமயங்களில் பஸ்ஸை விட்டு இறங்கியதும் வீச்சோடு நடந்தால் 10 நிமிஷ நடையில் வீடு. கொஞ்சம் நிதானமாய் நடந்தால் கூட ஒரு 10 நிமிஷம். இன்றைக்கு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதே வேதனையாயிருந்தது. காலோடு 2-3 செங்கற்களை கட்டிவிட்ட மாதிரி கனத்தது. வீராசாமிக்கு கூத்தாட போவது ரொம்ப உற்சாகமான விஷயம். கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, பாண்டிச்சேரி என்று எந்த ஊரானாலும் சிரமம் பார்க்காமல் கலந்து கொள்கிற அளவுக்கு உற்சாகமான விஷயம். மகிழாசுரன், பத்மாசுரன், ராவணன் மாதிரி வலுவான பாத்திரங்களை உமியை ஊதி தள்ளுகிற மாதிரி செய்து காட்டுகிற சாமர்த்தியம் வீராசாமியை தவிர வேறு யாருக்கும் வராது. ஆத்திரத்தோடும் ஆவேசத்தோடும் சூரனாய் பொங்கி ஆடுகிற தோரணையை பார்க்கிற போது சிமெண்ட்டுக்கும் சுண்ணாம்புக்கும் நடுவில் கொலுறு பிடித்து வேலை செய்கிற ஆள் என்று யாராலும் சொல்ல முடியாது. வார்த்தைக்கு மீறிய ஒரு பொலிவையும் கம்பீரத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கும் வர்ணங்களுக்கும் ஒப்பனைக்கும் நடுவில் அசகாய சூரனாக இருப்பான் வீராசாமி. சூரன் வேஷம் வீராசாமி என்றுதான் நடேச வாத்தியார் ஜமா கூப்பிடும். வாத்தியார் ஜமாவில் 10 கூத்துக்காவது பாட்டும் வசனங்களும் மனப்பாடமாயிருக்கும். கூத்துக்கு என்று எந்த பார்ட்டியாவது தேதி குறித்து விட்டு போனதற்கு பிறகு 2-3 ராத்திரிகளில் 2ஆம் ஆட்டம் சினிமா விடுகிற வரைக்கும் பாடி வசனம் பேசி திருத்தி கொண்டால் போதும் என்கிற அளவுக்கு 10 மனப்பாடம். 10 கூத்துக்களிலும் வீராசாமிதான் சூரன் வேஷம். கதாநாயகனாக நடிக்கிற பாத்திரத்துக்கு எத்தனை முக்கியத்துவம் உண்டோ அத்தனை முக்கியத்துவம் சூரன் வேஷத்துக்கும் உண்டு. கதாநாயகனுக்கு இருப்பதை விட சூரனுக்கு பாட்டு, வசனம், ஆட்டம் எல்லாமே ஒரு படி கூடுதலா இருக்கும்.
சமாளிக்கிற சாமர்த்தியம், குரல், உடம்பு திடம், ஆட்டம், அசைவு எல்லாமே வீராசாமிக்கு உண்டு. மரக்கத்தியையோ கதாயுதத்தையோ லாவகமாய் சுழற்றி கொண்டு அடவு கட்டுகிற போது கால் சலங்கை சத்தமும் வாத்தியமும் ஒரே இழையில் கூடும். கருவாட்டு குழம்பு விருந்து சாப்பாடும் காரமான சாராயமும் வெகு லாவகமாய் இந்த இழையை பற்ற வைக்கும். சாதாரண நாள்களில் குடிக்கிற சாராயத்துக்கும் கூத்து தினத்தில் குடிக்கிற சாராயத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இந்த சாராயம் உடம்புக்குள் ஊறி குதிரை மாதிரி துள்ள வைக்கும், உற்சாகத்தை முடுக்கிவிடும். வந்தேனே என்ற மீசையை முறுக்கி கொண்டு பாட்டுக்கு இழுக்கும் போது சகல ஜனங்களும் மூக்கின் மேல் விரல் வைத்து அதிசயிக்கிற மாதிரி குரல் வளத்தை வெளிப்படுத்தும். இடுப்பும் கையும் தோளும் சொல்கிறபடி நெளியும், வளையும் குழையும் எகிரும். போதையின் சந்தோஷத்தை ஒவ்வொரு நரம்பும் முறுக்கி கொண்டாடும். சாராயத்துக்கு முன்னால் வழங்கப்படும் கருவாட்டு குழம்பின் கதகதப்பு நெஞ்சு குழியில் இதமாய் ருசிக்கும். குழைய குழைய பிசைந்த சோறு வயிற்றில் அமுதமாய் ஊறும். மூலக்குளத்தில் ராஜப்பா சொல்தா வீட்டில்தான் 3 நாட்களும் விருந்து நடந்தது. 3 நாள் கூத்து. பாரத கதை. வீராசாமிக்கு துரியோதனன் வேஷம். ஆரம்ப நாளில் சலங்கை குலுங்க அடவு கட்டி அவன் ஆடிய விதத்தை மெச்சாத ஜனங்களே இல்லை. ஊர் ஜனங்களின் மெச்சுதலும் பாராட்டும் கை தட்டுதல்களும் மேலும் மேலும் உற்சாகமூட்டியது வீராசாமிக்கு. 2 நாள் ஆட்டத்தில் சலங்கை கட்டிய இடத்தில் புண்கள் அப்பி கிடந்தன. பகல் முழுவதும் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொண்டு படுத்து தூங்கி வலியை மறந்து கிடந்தான். 3ஆம் நாள் இரவில் திரை விழுந்து ஆடத் தொடங்கிய முதல் குதியில் உறுத்தலும் வலியும் சற்றே இருந்தாலும் 4-5 சுற்றுகளில் வலியை மறக்கிற அளவுக்கு ஆட்டத்தில் உற்சாகம் திரும்பியது. பீமனுடனான யுத்தம் நிகழ்கிற கடைசி கட்டம் வரையிலும் உற்சாகத்தோடேயே ஆடிக்கொண்டிருந்தான். யுத்த ஆட்டத்தின் கூத்தின் உச்சகட்டம். 2 வேஷங்களுமே பிரதான வேஷங்கள். போட்டி போட்டுக்கொண்டு பாட்டும் வசனமுமாய் குறுக்கிலும் நெடுக்கிலும் துள்ளிய துள்ளலில் ஜனங்களின் கவனம் குவிந்து கிடந்தது. துரியோதனன் மேல் கோபம் கொண்டு ஒரு சுற்று ஆடிவிட்டு ஹ ஹ ஹ என்று மீசையை முறுக்கி பீமன் நின்றால், என்னடா தடி பயலே என்று ஏளனமாய் சிரித்து 2 சுற்று ஆடிவிட்டு ஹோ 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 என்று சிரித்து நின்றான் துரியோதனன். மல்யுத்தத்துக்கான முஸ்தீப்புகளை அபிநயித்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு சிக்கலான தாளத்துக்கு ஆடும்போது முட்டிக்காலுக்கு கீழே வெட்டி சொழுக்கிய மாதிரி இழுத்தது. குதிரை முகத்தில் கட்டையால் தட்டிய மாதிரி அழுத்தம். நரம்புகளின் இயக்கம் நின்று போனது போல தடுமாற்றம். பல்லை கடித்து கொண்டு யுத்தத்தை நடத்தி தோற்றுவிட்டு மேடை பக்கம் நகர்ந்து பின்னால் காலை பிடித்தபடி உட்கார்ந்தான். சபாஷ்டா வீராசாமி, ஜமாய்ச்சிட்ட என்று அருகில் வந்து தோளை தட்டிய வாத்தியார் கூட ஏதோ ஆயாசம் தீரத்தான் உட்கார்ந்திருப்பதாய் நினைத்து பேசினார். நேரம் ஆக ஆகத்தான் அவனின் முனகல் சத்தத்தையும் வலி காட்டும் முகத்தையும் கவனித்து, என்னடா ஆச்சு என்று குனிந்தார். கால் சுளுக்கிடுச்சு மாமா. எப்படா? ஆடும்போதே மாமா. நின்னு உதறுடா முதல்ல. பெஞ்சை பிடிமானமாய் தாங்கி எழுந்து நின்று காலை உதற முயற்சித்தான் வீராசாமி. காலை தூக்குவதே சிரமமாயிருந்தது. இழுத்து உதறுடா. முடியல மாமா. வாத்தியார் பதறினார். உட்கார வைத்து காலை நீவி விட்டார். வேஷ கொட்டகைக்கு மெதுவாய் அழைத்து போய் எண்ணெய் தடவி இன்னொரு தரம் நீவினார். வலியில் துடித்தான் வீராசாமி. சத பரண்டிருக்குமோ என்னமோ தெரியல மாமா. சரி, அப்படியே செவுத்துல சாஞ்சுக்கோ, காலையில பாப்போம். காலையில் வீக்கம் அதிகப்பட்டிருந்தது. எழுந்திருக்க உட்கார துணையில்லாமல் ஆகாது என்கிற மாதிரியானது. மொத்த கும்பலும் வீராசாமிக்காக வருத்தப்பட்டது. விஷயத்தை கேள்விப்பட்ட சொல்தா தைல பாட்டில் தந்து தடவிக்கொள்ள சொன்னார். மணியக்காரரோடும் கணக்கு பிள்ளையோடும் கலந்துரையாடி பணம் வாங்கி கொண்டு புறப்பட 10 மணி ஆகிவிட்டது. மூலக்குளம் ஹோட்டலிலேயே வைத்து பலவந்தப்படுத்தி தனது சந்தோஷத்துக்கென்று சுதேசி மில்காரர் ஒருத்தர் எல்லோருக்கும் டிஃபன் வாங்கி தந்தார். பஸ்ஸில் வரும்போதே வாத்தியார் எல்லோருக்கும் பணம் பிரித்து கொடுத்தார். காலை யாராவது இடித்து விடக்கூடும் என்று அஞ்சி ஒடுங்கி ஒடுங்கி உட்கார்ந்து வந்தான் வீராசாமி.
பக்கத்தில் தோளை பிடித்தபடி உட்கார்ந்திருந்தான் ராஜாராமன். என் மேல கோபமா வீராசாமி? எதுக்குடா? நான் கொஞ்சம் நிதானமா ஆடி இருந்தா நீயும் நிதானமா ஆடி இருப்ப. இந்த மாதிரி ஆயிருக்காது. எல்லாம் என்னாலதான். சீச்சி, நான் காலை சுளுக்கிக்கினதுக்கு நீ என்ன செய்வ? என்னமோ தெரியல, இந்த வர்ணத்தை மூஞ்சியில பூசினாலே உடம்புல தன்னால வெறி வந்துருது. எல்லாருக்கும் அப்படித்தான். ஊர் வந்ததும் எல்லோரும் இறங்கினார்கள். தொப்பை கூத்தாடி நாகராஜன் வண்டிக்கு மேலே ஏறி மூட்டைகளை இறக்கினான். வாத்தியார் கீழே நின்று சரி பார்த்தார். ஓதிய மரத்தோரம் ஒதுங்கி இருந்த குதிரை வண்டி பக்கத்தில் வர ஒவ்வொன்றா ஏற்றினார்கள். எல்லோருக்கும் கடைசியில் காலை ஊன்றி ஊன்றி பஸ்ஸின் கதவு பக்கமாய் வந்த போதுதான், பார்த்து இறங்க வீராசாமி என்றான் ராஜாராமன். வாசல் வரைக்கும் வந்து விடை பெற்று போகிற ராஜாராமனை கொஞ்ச நேரம் பார்த்திருந்து விட்டு வேலிப்படலை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான் வீராசாமி. உலராத எருமூட்டை சாணிக்குள் அலகை நுழைத்து நுழைத்து கோழிகள் மேய்ந்து கொண்டிருந்தன. தூணில் கட்டியிருந்த ஆடு சாவகாசமாய் புல்லை மென்றது. மெதுவாய் நடந்து குனிந்து கையை ஊன்றி திண்ணையில் உட்கார்ந்தான். விசாலாட்சி, உள்ளே பார்த்து கூப்பிட பின்பக்கம் யாரோடோ பேசிக் கொண்டிருந்தவள் திண்ணைக்கு வந்தாள். சூராதி சூர, வந்தாச்சு போல. இன்னா விசேஷம்? இவ்வளோ சீக்கிரம் வந்தாச்சு இன்னைக்கு? சாயந்தரம்தான் வருவேன்னு நினைச்சேன். கொஞ்சம் தண்ணி சுடவை விசாலாட்சி. வழியில பம்புல கிம்புல குளிச்சுட்டு வரத்தானே? குளிக்க இல்லை விசாலாட்சி. பின்ன காலை ஊத்திக்கலாம்னு தான். காலுக்கு என்னாச்சு? அப்போதுதான் அவசரமாய் காலை பார்த்தவள் வீக்கத்தை பார்த்து பதட்டத்தோடு உட்கார்ந்தாள். வேட்டியை விலக்கி முட்டியில் இருந்து பாதம் வரைக்கும் பார்த்தாள். நொத நொதவென்று தோல் நைந்து சலங்கை பட்டை படிந்த புண்களை பார்த்தாள். உளுந்துட்டியா? பின்ன எப்படி வீங்குச்சு? தெரியல விசாலாட்சி. நேத்து ராத்திரி கடைசி ஆட்டம் ஆடிக்கினே இருந்தப்போ சட்டுன்னு சுளுக்குன மாதிரி காலை இழுத்துச்சு. அப்புறம் நேரம் ஆவ வீக்கம் ஆயிடுச்சு. சத பெரண்டிருக்குமோ? தெரியல. எதுவுமே தெரியாத மனுஷன் எதுக்கு ஆட போற? நீ ஆட போவலன்னு ஆகாயமா உளுந்துடுச்சு. சும்மா இருக்கிற கடப்பாரிய காலில் போட்டுக்குவானே, அப்புறம் அம்மா குடையுதே அப்பா குடையுதேன்னு கத்துவானேன்னு வசனம் சொல்ற கதையா இருக்குது இங்க. 4 பேர் மாதிரி கொளுத்து வேலைக்கு போனமா வந்தமான்னு இல்லாம எதுக்குயா இந்த வேலை? எதுக்குயா என்னை இம்சப்படுத்துற? கொஞ்சம் தண்ணி சுடவை விசாலாட்சி. உள்ளத சொன்னா நொல்லை எனக்கு நோப்பாளம்பாங்க, இருக்கிறத சொன்னா பொத்துக்குமே உனக்கு. பேசிக்கொண்டே உள்ளே போனவள் அடுப்பை பற்ற வைத்து அலுமினிய தவலையில் தண்ணீர் சுட வைத்து எடுத்து வந்தாள். எதுக்கு மறைச்சு மறைச்சு பாக்கற? எழுந்து வா வெளியே, இப்படி வந்து உக்காரு. வெளியே வந்து உட்கார்ந்தான் வீராசாமி. வேட்டியை ஏற்றி மடித்து கட்டினான். நீட்டிய காலில் விசாலாட்சி சுடுநீர் ஊற்றியபடி நீவினாள். வலித்தது. 10-15 குவளைகள் ஊற்றியதும் வலிக்கும் வேதனைக்கும் இதமாயிருந்தது. ராத்திரி கொஞ்சம் மஞ்சா அரைச்சு 10 போடுறியா விசாலாட்சி? வலி அடங்கும்னு சொல்வாங்க. நீ அடங்கி உக்காரணும்யா முதல்ல. நான் தான் பெரிய சூரா வீரன்னு மாரத்தட்டி கிளம்புனா இந்த மாதிரி தான் ஆகும். வாசலில் மேயும் கோழிகளை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் வீராசாமி. உள்ளே போன விசாலாட்சி முணுமுணுத்து கொண்டும் அழுது கொண்டும் ஆத்திரமாய் பேசிக்கொண்டும் ஏதோ வேலைகளில் ஈடுபட்டிருந்தாள். சட்டென்று ஞாபகப்படுத்தி கொண்டவனாய் விசாலாட்சியின் பக்கம் திரும்பிய வீராசாமி மெதுவாய் சொன்னான். பைக்குள்ளார வாளி இருக்குது பாரு விசாலாட்சி. கருவாட்டு குழம்பு சோறு இருக்குது அதுல. நீ கொஞ்சம் துண்ணுட்டு பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் கொடு. கேட்டுக்கொண்டே இருந்தவளுக்கு உள்ளே சிறுக சிறுக திரண்டு ஏதோ ஒரு புள்ளிக்கு காத்திருந்தது போல அழுகை வெடிக்க பொங்கினாள் விசாலாட்சி. சும்மா வாய கிளறாதையா, ஆத்திரம்தான் வருது. ஒத்த வேலைக்கு சோது கொண்டாந்து கொடுத்துட்டு காலை நீட்டிக்குன்னு உட்காந்துட்டா இங்க ஒலை கொதிச்சிடுமாயா? தின கூலிக்காரனுக்கு கூத்து இன்னாயா கூத்து? இதோ காலை நீட்டிக்குன்னு அக்கடான்னு உக்காந்துட்ட. 10 நாளோ 5 நாளோ உனக்கு நல்லா போய் வேலை கிடைச்சு சம்பாதிக்கிற வரைக்கும் மண்ணையாயா துண்ண முடியும்?
இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் என் ஜென்மத்தை செருப்பா தேய்க்கிறது? 1989ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.